ஊர் விஷயம் போய் சாமி கோயிலில் சாமி சுற்றி கும்பிட்டு ஒரு சாமி நான் இவர் தான் கல்யாணம் பூ கொடுங்க கேட்டால் வெள்ளப்பூ கொடுக்குது. இப்போ வெள்ளப்பூ கொடுத்தா கல்யாணத்துக்கு நேராக வந்து ஐயா நான் சாமி கிட்ட கேட்டேன், சாமி வெள்ளப்பூ கொடுத்து வச்சு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா, யோ வேலையை பார்த்து போடி அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, இந்த குழந்தை மேலே சத்தியமாக, நான் கும்பிட்ட சாமி மேலே சத்தியமாக, சேர்த்து எங்கள் அக்கா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உசுரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்தளவுக்கு சேலஞ்சு பண்ணுறான். அதுக்கப்புறம் தீபான்னு ஒரு டீச்சர், இந்த நடிகை தீபா எங்கூட ரோசாப்பு இருக்க நடித்தவன், அந்த பொண்ணுல ஒரு டீச்சர் கிராமர் டீச்சராக வர்றான். அந்த டீச்சரை வந்தாங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா பெருசுகளும் சொல்லி விடுதுக்கு. அப்போ பசங்க சொல்கிறாங்க, அந்த வாண்டு பசங்க, அந்த டீச்சர்கிட்ட மட்டும் வாத்தியார் நம்ம க்ளோஸாக இருக்கார், அந்த டீச்சரை வந்து வாத்தியாருக்கு ஊட்டி விடாரு, குழந்தைகளை ஊட்டி விடான்னு சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு எங்கிட்ட கீரியும் பாமே கடிச்சிட்டு அந்த பொண்ணை க்ளோஸாக இருக்கான்னு நேராக என்ன பண்ணால் அரளிக்கோட்டை எடுத்து நேராக ஆற்றுக்கு போயிடுவான். தகவல் வந்து வாத்தியாரை அரளிக்கோட்டை எடுத்துகிட்டு போகிறா. 13 இவர் ஓடி வராங்க. ஓடி போனால் அரளிக்கோட்டை அரைச்சிட்டு இருக்கிறா. என்னம்மா பண்ண கூட ஊர்ச்சினா வந்து என்னாச்சுன்னா, ஜனங்கிட்ட என்னாச்சுமா ஏமா அரளிக்கோட்டை குடிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு. யார்கிட்ட இதை இந்த ஆள் தானோ எல்லோரும் ஏன் பள்ளிக்கூடம் நீங்கள் வாத்தியார் வர பக்கம் வந்து இதுக்கு வந்து ஏன் பேசாமல் அவள் தாலி கட்டா சத்தியமாக சொல்லுங்கள், நான் ஒரு தப்பு பண்ணுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாலி கட்டணுன்னு பாருங்கள், நான் உண்மையிலேயே தப்பு உண்மையாக இருந்தால் இந்த என் குழந்தை கீழே போடுறேன், அதை தாண்ட சொல்லுங்கன்னா இந்த பைத்தியக்கார பிள்ளை தைரியமாக தாண்டிடுச்சு. தாண்டினா ஊர் ஜனங்க பூரா அது உண்மையை முடிஞ்சு விட்டு வேறு வழியே தான் இந்த மனுஷன் தாலி கட்டுவான். கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைய தாண்டுற சீன் வந்து அந்த காலத்தை படத்தை வந்தப்போ நடுங்கி போய்ட்டு அவன் தேட்டர் உட்காந்து போல, நீங்கள் பச்சை குழந்தைய போட்டு தாண்டான படம் எடுத்துக்கான்னு. அடுத்த சீனு காட்டினோம்னா இவர் அந்த தலைமுடி பிடிச்சிட்டு, நீ அத்தனை பேர் முன்னாடி வந்து நான் உன்னை கண்ணி கடிச்சேன்னு சொல்லி பொய்யை சொல்லி வந்து ஊரில் என்ன காலத்துக்கு புறமா பண்ணிட்டேல, இப்போ சொல்கிறேன் வாழ்நாள் பூரா நீ வந்து கண்ணி கழியாமல் இருக்க போல. அப்படி 2 பேர் கீரியும் பாமாக பிடிச்சிடுவாங்க. படம் பூரா வந்து சேரவே மாட்டாங்க. கிளைமாக்ஸில் பழையபடி தீபா டீச்சர் வருவா. தீபா டீச்சர் வந்த உடனே அந்த பரிமளா சொல்லுவேன், ஏன்டி காலையிலேருந்து சாயங்காலம் வாத்தியம் கொடுத்துன்னு இருக்கிறேன், இப்போ படையபடின்னு தோணுச்சிட்டியா அப்படிங்கும்போது தீபா சிரிச்சிட்டே போய் வாத்தியா கூப்பிட்டு கையில் வந்து ராக்கி கட்டுவான். ராக்கி கட்டினா இந்த வினாடி தான் எனக்கு அண்ணன் அப்படின்னா, ஓ சக்கரத்தி நினச்சவோ அண்ணன் சொன்னோன்னே அப்படியே வந்து அப்படியே இந்த கண்ணை தண்ணி விடுவான். நேராக வெளியே கூட்டிகிட்டு போனோன்னே தீபா சொல்லுவாள், ஒரு பையன் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறான், வாத்தியார் சொல்லி அப்படியே ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், அந்த பையனை பாஸ் பண்ண சொல்லுங்கள் எங்கிட்ட சொன்னாங்கன்னா. உடனே தீபா சொல்லுது, 1000 ரூபாய்க்கெல்லாம் அவர் பாஸ் பண்ண மாட்டார், 5000 ரூபா கொடுங்க. 500 ரூபாய்க்கு நான் பேசி வச்சுட்டேன்னு சொல்லும்போது சொல்கிறார், என்னம்மா பேசுனேன்? இல்லைங்க முன்னாடி இந்த வாத்தியார் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த மாதிரி மார்க் போட்டுக்கான. ஒரு வாத்தியார் லஞ்சம் வாங்கினதுக்காக எல்லா வாத்தியார் லஞ்சம் வாங்கன்னு நினைக்கிறேன் நீ அப்படி ஒன்று அவர் கேள்வி கேட்பான். ஒரு சித்தி தப்பு பண்ணால், ஒரு சித்தி கொடுமை பண்ணாதுக்காக உலகத்துக்கு எல்லா சித்தியும் கொடுமை பண்ண நினைக்கிறேன் நியாயமானு கேட்டால் அதான் படமே. ஆடி போயிடுவார். ஒரு சித்தி தப்புனுக்கா உலகத்துக்கு எல்லா சித்தியும் கொடுமை பண்ண நினைக்கிறேன், என்னையா நியாயம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைகளுமே தான் கல்யாணம் பண்ணிக்கு பாரு பொண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பொண்ணு ஆசைப்படும்ல, என் புருஷன் வந்து பேச்சுலராக சுத்தமான பேச்சுலராக இருக்கணும்னு. ஆனால் நீ கல்யாணமாகி உனக்கு பொண்டாட்டி கிடையாது, கையில் குழந்தை இருக்குது, இந்த 2 பேரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உன்னோட வாழணும் ஆசைப்படணும், அவளை போய் சந்தேகப்பட நீ எல்லாம் மனுஷனையா? ஐயோ அப்படின்னா ஒரு ஆடி போடுறான். இல்லை பாரு, நான் வந்து ஒரு ராக்கி கட்டினா ஒரு தங்கையாக சொல்கிறேன், அவளை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்களா. நேராக இவர் உள்ளே போனால் ஒரு கன்னித்தாய், நல்லா ஞாபகம், கன்னித்தாய் குழந்தைக்கு மார் கொடுத்துட்ருப்பான். கன்னித்தாய்க்கு பால் வருமா? கன்னித்தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருப்பா. அப்படியே பார்த்தோன்னே ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து அழுதுச்சுன்னா மூச்சு முட்டிக்கும், அதனால இப்படி பண்ணுறானுமா. ஆடி போயிடுவார். ஆடி போயிட்டு சரி இவ தான் நம்ம கொண்டாடி முடியும், நம்ம 2 பேருக்கு குழந்தை வந்துச்சுன்னா இதே மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்க வேணாம். டே முட்டா பாடா, நீ உன்ன மாதிரி சந்தேகப்பாடு உலகத்தையே இருக்க மாட்டான். நான் என்ன ஆஞ்சநேயராக நெஞ்சை தந்து காட்டணும் உனக்கு, போடா பைத்தியக்காரன்னா. இவ தங்கமான பொண்ணு தெரிஞ்ச போது நேராக போய் ஜோசிக்கிட்ட சாந்தி முகத்துக்கு நேரம் பார்த்துட்டு பாருங்க. அந்த டைமில் கற்பத்தடை பண்ணுறதுக்காக ஊருக்குள்ள கவர்மெண்ட் அதிகாரி வந்து தண்டூராக போடுவாங்க. கற்பத்தடை பண்ணால் பணம் கொடுப்போம், புடவை தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்லிட்டு போயாச்சு. இந்த மனுஷன் நேராக ஒரு பூ வாங்கிட்டு பொண்டாட்டி பார்க்க வர்றான். வந்த வீட்டுக்கிட்ட பொண்ணு குழந்தை மட்டும் இருக்குது. எங்கே போயிட்டா பரிமளா அப்படின்னா தெரியல. பார்த்தா சின்ன பேப்பர் கிடக்குது. பேப்பர் எடுத்து பார்த்தா கற்பத்தடை அந்த அறிவிப்பு பார்த்தோம். ஐயோ அங்கே போயிட்டாலும் உளுந்தடிச்சு ஓடுவார். இவர் அங்கே போகிறதுக்குள்ளேயே பரிமளா நேராக போய் அந்த முகாம்குள்ளே போய் கையெழுத்து போட்டு எனக்கு கற்பத்தடை பண்ணுங்கன்னு ரூம்குள்ளே போயிடுவான். ரூம்குள்ளே போய் இப்போ கற்பத்தடை நடந்துட்டு இருக்குது. இந்த மனுஷன் உள்ளே போவான். போய் பார்த்தானா என்னம்மா அவசரப்பட்டு என்னம்மா துடிச்சிட்டு போய் நிற்கும் போது அங்கேருந்து டாக்டர் வருவார். எல்லாருக்கும் கற்பத்தடை பண்ணுறதுக்கு நாங்கள் முட்டாடு இல்லைங்க, அந்த பொண்ணு இன்னும் கண்ணி கடியவே இல்லை, கர்ப்பமார்க்கான வாய்ப்பே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கா. மயக்கம் தெரிஞ்சோன்னே கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஃபர்ஸ்ட் நிச்சயம் என்ன படமையா எடுத்தீங்க, என்ன படம் எடுத்தீங்க ஐயா. இந்த மாதிரி எல்லா படமே இப்படி தான், எந்த படமும் இல்லை.